ஹலோ. இன்னைக்கு ஈவினிங் டிஃபன் குழந்தையெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தா நம்ம இந்த குழிப்பணிகாரம் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் இந்த மரவள்ளி கிழங்கு போட்டு பண்ணி காட்டலான் இருக்கேன். அதுலயே உப்பப்பம் மாதிரியும் ஸ்வீட் அப்பமும் பண்ண போறேன். நல்லா இருக்கும், இது டேஸ்டா இருக்கும். இதுல நம்ம அந்த உளுந்து வெந்தயம் அதெல்லாம் போட வேண்டாம். எப்படி இது பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் அப்பத்துக்கு தேவையான சாமான் சொல்றேன் பாருங்க. புழுங்கல் அரிசி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ போட்டுக்கோங்க. நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பால தலை தட்டி ஒண்ணு போட்டு ஒரு 3 மணி நேரமா ஊறிட்டு இருக்கு. காலம்பரை தான் ஊற வச்சேன், ஊறிட்டு இருக்கு. அப்புறம் இதுல பல்லு பல்லா கீத்த போட போறேன். வதக்கிட்டு நெய்யில வதக்கிட்டு இந்த தேங்காவை போட போறேன். கொஞ்சம் 2 ஸ்பூன் போடலாம் அதுக்கு. அப்புறம் இந்த மெஷர்மெண்ட் கப்பால நான் இந்த நாட்டு சர்க்கரையை தான் போட போறேன். இதால 1.5 எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா மரவள்ளி கிழங்கு வேற போட போறோம் இல்லையா, அதுக்கு தேவை பாருங்க. அதனால 1.5 எடுத்துட்டு இருக்கேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சோண்டு நெய் வாசனைக்கு, ஏலக்காய் அதை அரைக்கும் போதே அதோடய 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிடலாம். இதை பாருங்க, மரவள்ளி கிழங்கு இப்படித்தானே இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிட்டு இப்ப பாருங்க இந்த மாதிரி பொடியா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்க. ஏன்னா அரைக்க தான் போறோம், ஓரளவு அந்த மிக்சியில போடுற அளவுக்கு மறிச்சுக்கலாம். இது எவ்வளவு மெஷர்மெண்ட்னா 1 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரியே 1 கப்பு போதும். இதுக்கு 1 கப்பு, உப்பப்பத்துக்கு 1 கப்பு, வெள்ளாப்பத்துக்கு 1 கப்பு. அப்படி இல்லை நீங்க மெஷர்மெண்ட்டால அளந்து போறீங்கன்னா எவ்வளவு அரிசி இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு போட்டுக்கோங்க. இதை பாருங்க 1 கப்பு இதை கட் பண்ணி இதை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாஷ் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு திருப்பிட்டு வரேன். இதை பாருங்க இந்த மாதிரி ஒரு சதச்சா மாதிரி போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க இந்த அரிசியை நல்லா கலைஞ்சாச்சு, இதுலயே போட்டு விடுறேன். இது ஜலம் விடாம இதையும் ஒரு திருப்பிப்போம். வெள்ளம் விடும்போது அதே ஆட்டோமேட்டிக்கா விட்டுக்கும் பாருங்க ஜலம். இப்போ பாருங்க ஓரளவு மசிஞ்சிருக்கா. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெள்ளத்தை போட்டு அரைச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுல இந்த ஏலக்காவையும் போட்டு போறேன். ஒரு 5-6 போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சாச்சு. கொஞ்சம் கூட நான் ஜலமே விடலை. அந்த வெல்லம் போட்டவுடனே அதே அப்படி நீத்துன்றது கரெக்டா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நைஸா அரைச்சிருக்கேன். அடுத்து இந்த உப்பப்பத்துக்கு சொல்றேன் பாருங்க. அதே மாதிரியே இந்த மெஷர்மெண்ட் கப்பால 1 கப்பு இட்லி புழுங்கல் அரிசி தான் 2த்துக்குமே போட்டிருக்கேன். அதுக்கு காரத்துக்கு பாருங்க 2 சிவப்பு மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கோங்க. தாளிச்சு கொட்டும் போது நான் ஒரு பச்சை மிளகா தாளிச்சு கொட்ட போறேன். அதனால 2 சிவப்பு மிளகா. அப்புறம் இதே பல்லா கீரி இந்த வதக்கிட்டு இந்த தேங்காவை போட போறேன். தேவையான அளவு உப்பு. அப்புறம் இந்த பருப்பை ஊற வச்சிருக்கேன் பாருங்க. இது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன். தாளிச்சு கொட்டும் போது வாயில வயசானவெல்லாம் சாப்பிடும் போது கடக்குன்னு இல்லாம சாஃப்டா இருக்கும் பாருங்க. அதுக்குதான் பெருங்காயம் சொல்லிட்டேன். பெருங்காயம், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இதே மாதிரி அதே மெஷர்மெண்ட் அளவுக்கு இந்த மரவள்ளி கிழங்கு 1 பங்கு இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளவுதான். இப்போ இதை அரைச்சிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரியே இந்த கிழங்க போட்டுடுறேன். இந்த மிளகாவையும் கூட போட்டுடலாம். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், பார்த்துன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இதுல இப்ப மரவள்ளி கிழங்க அரைச்சாச்சு ஓரளவுக்கு. அடுத்து இது புழுங்கல் அரிசியை அதுல ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். தண்ணி இல்லாம போடுறேன். அப்புறம் வேணும்னா இது கொஞ்சம் விட்டுக்கலாம் நம்ம, ஏன்னா அது வெல்லம் போட்டதால ஜலமே விடல. இது ஒரு ட்ரிப்பு சும்மா மசிச்சுட்டு இந்த அரிசி ஓரளவு கோர்ஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டா ஜலம் விட்டு நைஸா அரைக்க வேண்டியதுதான். நான் இதுலயே இந்த பெருங்காயத்தையும் போட்டு அரைச்சிட போறேன். ஊரின் நல்லா இருக்கும் பாருங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ பாருங்க அது நல்லா வழுமோன்னு அரைச்சுன்னு வந்துட்டேன். நல்லா அந்த கப்பால ஒரு 1/4 கப்புக்கு மேல ஜலம் விட்டேன் கொஞ்சம். அப்பதானே நல்லா அரையும். அதுக்கு வெல்லம் போட்டதால அரைஞ்சுடுத்து. இது கொஞ்சம் ஜலம் விடணும். மட்டா விட்டு அரைச்சுக்கோங்க, ஏன்னா நீர்க்க போயிட போறது. சப்போஸ் 2 மாவுமே நீர்க்க ஆயிடுதுன்னா 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவை போடாதீங்க, கோதுமை மாவை போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாவுமே ரெடி ஆயிடுத்து. இது அப்படியே அப்ப மாவு தானே, நல்லா ஊற நல்லா இருக்கும். இவெல்லாம் ஈவினிங் குழந்தைகள் வரும்போது தான் நான் பண்ண போறேன். அப்ப பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பண்ணும். அதை தாளிச்சு கொட்டி இதுல என்ன பண்ணும், இதுல என்ன பண்ணும் அப்ப சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஈவினிங் இது 4 மணி ஆச்சு. இது பண்ண போறேன். இப்ப பாருங்க 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதுல இந்த பொடியா நெருக்கின தேங்காய், இது எலசா இருக்கிறதால நான் பொடியா நெருக்கி போடுறேன். சப்போஸ் வயசானவெல்லாம் வேணுனாக்க துரி விட்டு போட்டுக்கோங்க, இது கடிக்க முடியாதுன்னா. இது குழந்தைகள் தானேன்ட்டு இதுல ரொம்ப எலசா இருந்தது. துருவினா மொத்தையாயிடும். அதுக்காக தான் நான் இப்படி பல்லா கீறி போடுறேன். பாருங்க இந்த மாதிரி சிவப்பா வறுத்துட்டு இது இந்த வெல்லம் போட்ட அப்பத்துக்கு போட்டு விடுறேன். மாவுல அந்த மாவுல வெல்லம் போட்ட மாவுல. அடுத்து இந்த உப்பப்பத்துக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறோம், தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நார்மல் ஆயில் தான் விட்டுருக்கேன். கடுகு, இந்த ஊற வச்சுருந்தோம் பாருங்க கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதை போட்டு விடலாம். கடுகு வடிச்சது. அப்புறம் இந்த பச்சை மிளகாய் ஒன்று சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சிருந்தேன். இது தேங்காய் பல்லா கீத்தி வச்சிருக்கோம் இல்லையா, நறுக்கி வச்சிருந்தேன். தேங்காவும் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இதை எடுத்து மாவுல போட்டு விடுறேன். வெங்காயம் பிடிக்கிறவா இதுல நறுக்கி போட்டு பொடியா நறுக்கி அதையும் அதோட ஒரு 3/4 வதக்கிட்டு அதில் போட்டுருங்க.
நான் இன்னைக்கு போடலை. இதில் கொஞ்சம் ஜலம் இல்லை, ரொம்ப கெட்டியாக இருக்குது. சும்மா ஒரு ஸ்பூன் ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. இப்போது எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை விட்டுப்போம். இது காஞ்ச உடனே எல்லா குழியிலையும் நடுவு குழியில் கடைசியில் விடுவோம். ஏன்னா அது நல்ல தீ இருக்கும் இல்லையா, உரைக்கும் அதில் தீ. சின்னதாக்கிடுவோம், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். சின்னதாகவே வச்சுக்கோங்க அடுப்பை. மறுபடியும் கொஞ்சம் திருப்பி போடுவோம் 2 பக்கம். போதும், இதெல்லாம் எடுத்துடலாம் ஒன்று ஒன்று. இப்போ அடுத்து இந்த உப்பை பற்ற விடலாம். இப்போ இந்த மாவும் பாருங்க கெட்டியாக இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் ஜலம் விட போகிறேன். உப்பு பத்துலேயும் கெட்டியாக அரைச்சுட்டா அப்புறம் வேணும்னா ஜலத்தை கூட விட்டுக்கலாம். முதல்லையே நிறைய ஜலத்தை விட்டு அரைக்காம. இப்போ பாருங்க அதே மாதிரி தான் 3/4 குழி. இப்போ இதெல்லாம் திருப்பிடலாம். சிம்மிலே வச்சிருக்கிறதால கொஞ்சம் நாழி ஆறுது. பெருசாக வச்சா காந்தியே போயிடும். இப்போ பாருங்க கொஞ்சம் 2 பக்கம் நல்லா செவந்துடுத்தா. இதுக்கு மேலே வச்சோம்னா காந்தி தான் போகும். நல்லா வெந்திருக்கும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சதால இந்த கலர் கிடச்சிருக்கு. பெருசாக வச்சா தீஞ்சி தான் போகும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். அந்த இதே மாதிரியே எல்லா அப்பத்தையும் வாக்க வேண்டியது. இந்த ஸ்வீட் அப்பமும் உப்பப்பமும் ரெடி. இதே மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளெல்லாம் அது பாருங்க, இதில் நல்லா வெந்து எப்படி இருக்கு பாருங்க. தேங்காய் அது உப்பப்பமும் உள்ள வெந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் தேங்காய். கொஞ்ச நேரம் ஆறணும். ஆறினோடனே அப்படியே பிரித்து பாருங்க, நல்லா வெந்திருக்கும். எல்லாரும் அது ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நான் பழம்லாம் போடல, பழம்லாம் போட வேண்டாம். அந்த மரவள்ளி கிழங்கு வச்சு அதை பண்ணியிருக்கு. நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இல்லை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.